எங்களுக்கு முளத்துக்கு முளம் சாராவாரங்களை துறக்க பண்ணி விற்க பண்ணி இவ்வளோ வேலையும் செய்துட்டு அந்த தமிழ் குழந்தைன்ற ஈரல் ஈரப்பட்டி கருகோணம்ட்டு தானடா ஓலா சாராய கடையில துறக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. தயவு செய்து என்னமே இந்த தமிழ் இந்த கூட்டமைப்புக்கு நீங்கள் யாருக்கு போட்டு போடுறீங்களோ தெரியாது, நான் சொல்ல இல்லை. இந்த தமிழ் துரோகிகளுக்கு மாத்திரம் போட்டு போடாதீங்க. முல்லைத்தீவுல முள்ளிய வலையில வந்து கரும்புலின்ற வீடு எதன்று கேட்டியண்டா இந்த சுமந்திரனுக்கும் அந்த மற்ற சேனாதி ஐயா இந்த 2 பேருக்கு நான் சொல்றேன். இவன் கிளிநொச்சி எம்பியை பாருங்க, மௌனி எம்பியை பாருங்க. புரட்சிதான உருவான தமிழை உருவாக்கப்படணும். என்ன மக்களே கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். எங்கட இன அரசியல்வாதிகள் ஒரு சாக்கடை மாதிரி நடி கூட்டம். இன்றைக்கு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில நல்ல ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார். அவனை கொள்றதுக்கும் அவனை அழிக்கிறதுக்கும் பாருங்க வந்து நடி கூட்டம் மாதிரி பேக்கை தூக்கி கொண்டு இந்த மாவே இந்த சுமந்திரன் கள்ளங்கள் தூக்கி கொண்டு வர்றாங்க. இப்படி நடி நடந்து வாங்கி பார்க்குறான். கூட்டாட்சியா அடே சஜித்தும் கள்ளன் தான்டா. சஜித்தோட இருக்கிறவனு பாருங்கடாப்பா. ரணில் அதை விட கள்ளன்டாப்பா. வந்து அவரை இப்போ 6 சமையல்காரனும் 132 ஸ்பெஷல் போர்சஸும் இப்படி நிரம்ப செலவுகளை வச்சு காட்டணும். வந்து இதான் வந்து இவங்களெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் சாவணும். சாவுறோன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு நித்திர வராம ஆறு கொண்டு விடுவாங்களா, ஆறு கொண்டு நீங்களா திண்டு கொண்டீங்களா எங்களை மக்களை. அதோட தமிழ் இந்த தயவு செய்து என்னமே இந்த தமிழ் இந்த கூட்டமைப்புக்கு நீங்கள் யாருக்கு போட்டு போடுறீங்களோ தெரியாது, நான் சொல்ல இல்லை. இந்த தமிழ் துரோகிகளுக்கு மாத்திரம் போட்டு போடாதீங்க. அவங்களோட வீட்டை போய் பாருங்க ஐயா. வந்து இவன் கிளிநொச்சி எம்பியை பாருங்க, மௌனி எம்பியை பாருங்க, மன்னரவை எல்லா முல்லைத்தீவு எம்பியை பாருங்க. வீட்டை போய் பாருங்க. டிப்பர் இருக்குண்டு. அடே 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 மண்டைக்கு அறிவு இருக்காடா உங்களுக்கு? இந்த தமிழனவே மண்டைக்கு அறிவு. வெளிநாட்டில் போய் நின்று நாங்கள் கத்துறோம் நினைக்காத. வந்து மண்ணை மக்களை மொழியை நேசிக்கிற ஒரு ஈழத்தமிழை நானும் ஒருத்தன். அடே இனிமே மௌனியால வந்து நிற்கிறேன்டா. போன 2000 துரை யா அப்ப அவங்களோட வாழ்க்கை இருக்குல்ல, தண்ணி என்ன வீடு என்ன ராஜ்ய போவாங்க. அங்கால ஆட்சி சாகுது. பாவாடை இல்லாமல் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பாடசாலையை போய் பார்க்குறாங்களாடா. அடே நாதாரி வேசாலியில் நாங்கள் ஸ்கூலுக்கு போய் பாருங்கடா. அந்த கிராமப்புறத்தில் இல்லை குக்கிராமத்தில் ஸ்கூலில் போய் கக்கூஸ் இருக்காண்டு. ஒரு பொம்பளை புள்ள வந்து போய் கக்கூசுக்கிற இடம் இருக்காண்டு போய் பாருங்கடா. வந்துட்டாங்க எல்லாரும். நாங்கள் கதைச்ச முட்டா போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஊசி அடிச்சு விட்ருவாங்க, கிட்னி போயிடும். என்னென்ன மக்களை இது சாக்கடையால். தயவு செய்து ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கு இந்த சங்குன்னு வந்து சங்கில் வந்து இளைய சமுதாயம் இருந்தால் போட்டு போடுவோம், இல்லாட்டி போட்டு போடாமே இருங்க. இவங்களும் போட்டு போட முடியாது. இந்த அனுராக் இப்போ ஜேவிபின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டு போடலாம். அரப்பாசல் பிரியாணிக்கும் அரப்போத்தல் சாராயத்துக்கும் ஒரு கோல்ஃபுக்கும் விளையாடுவாங்க. உங்களோட சமுதாயம் நெக்ஸ்ட் சிந்திச்சு பாருங்க. அங்க வந்து பார்க்கும்போது வந்து இவன் முஸ்லிம்காரன் காசு கொடுக்குறானா அவனுக்கு பின்னு ஓடுது ஒரு இளைய சமுதாயம் பவுனியால. இங்கால பார்த்தா இவன் காசு கொடுக்குறான், இவனை பின்னுக்கு ஓடுது. ஏன் ஊருன்னு தெரியாம ஓடுவாங்களே. என்னத்துக்கு? அரப்போத்தல் சாராயத்துக்கு. குடிங்களா, உழைச்சு குடிங்க. இது நான் அந்த கருப்பு சாமிகிட்ட வேண்டது இந்த தமிழ் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று திரியுதல்லோ, அதெல்லாம் இந்த சாக்கடையை கிளீன் பண்ற மாதிரி சுனாமி வந்து அடிச்சு இந்த சமுத்திரத்தில் கொண்டு விட்டு செத்தா தான் இந்த தமிழை நம்ம உருப்படும். இவ்வளவு காலம் இருந்தாங்களோ இந்த மாவியோட கலைப்பீங்களா போங்க. இந்த இனமே இளைய சமுதாயமே உங்களுக்கு பின்னாடி வந்து வர்றதுக்கு வந்து ஒரு சமுதாயம் இருக்குது. இளைய சமுதாயத்துக்கு பின்னாடி யாரு சிங்களவனா முஸ்லீமா தமிழனாண்டு இல்லை. அந்த நாட்டை வந்து கட்டி எழுப்பி ஒரு தலை ஒன் வாய்ஸ் ஒன் லீடர்ஷிப் ஒன் வாய்ஸ் வர. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. வன்னியில புலி ஆட்சி மாதிரி தான் இருக்குது. அசைக்க முடியாத சாம்ராஜ்யம் பண்ணுவாங்க. நல்ல மனிதன் வந்திருக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து
பேக்கை தூக்கி கொண்டு ஒரு கிள்ளட்டு நாய் கொண்டு வந்து வருகுதானே பேக்கை தூக்கி கொண்டு வந்து அவனுக்கு எதிராக ஏதோ ஒரு செய்ய போறாராம். போய் படுங்கடாப்பா வீட்டுல போய் படுத்து துளையுங்க வந்து உனக்கெல்லாம் என்னதுக்கு வந்து சம்பந்தம் இருந்தும் என்ன செய்தவன் வந்து வீழ்ச்சியால இருந்து காது கேட்க ஒரு மயிரும் கேட்காது சாகும் வரைக்கும் நாசமாயிட்டான் தமிழ்நாட்டில். இந்த பாவம் என்ன அவன் 7 லட்சம் குடும்பத்துக்கு போய் சேரும். முதல்ல அங்க போயிட்டு கிராமங்கள்ல படிப்பு வசதிகளை அடுத்த பிள்ளைகளை படிப்பிக்க பாருங்க, சொத்து சேர்க்காதுங்க. அப்படி சொத்து சேர்த்தீங்களோ எல்லா சொத்தும் அரசாங்க சொத்தாகும், ஒன்றும் செய்யலாது. எல்லா புகழும் முறைவனுக்கு புரட்சியில் தானே உருவாக்கத்தம்லாம் உருவாக்கப்படணும். வன்னித்தீவன் இந்த நாட்டையாள் இந்த சிங்கள மக்களுக்குன்னு தான் இந்த கதை. இந்த நாட்டை ஆள்ற இந்த பிள்ளைக்கு வந்து இந்த ஜனாதிபதிக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருங்கோ, இனியிலேண்ட பாதுகாப்பு கொடுங்கோ. இந்த புள்ளேண்ட போக்கு, இந்த புள்ளேண்ட நகர்வு, இந்த நாட்டை ஆள்ற இந்த ஜனாதிபதி இந்த புள்ளேண்ட போக்கு நகர்வு எல்லாம் வந்து உலக வல்லரசுக்கு வந்து வயிற்றுக்கா புளிய கரைச்சி ஊற்றின மாதிரி இருக்குது. அப்போ அந்த புள்ளைய வந்து இனியிலேண்ட பாதுகாப்பு கொடுக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கே உங்களுக்கு எல்லாருக்குது நாங்கள் சுற்றி வளைச்சி கதைப்பான் பிரபாரனுக்கு தமிழன் எப்படி பாதுகாப்பு கொடுத்தானோ அதே மாதிரி இந்த புள்ளைய பாதுகாப்பு கொடுங்க. இந்த புள்ளைன்ற கையிலானையே இந்த ஒட்டுமொத்த இந்த இந்த இலங்கையில வாழ்ற அத்தனை பிரஜைகள உயிருமே அந்த புள்ளைன்ற கையிலாம் இருக்குன்றதை நான் சொல்லுவேன். இங்க யாருக்கும் கதை இல்லாம் ஒட்டுமொத்த இந்த இலங்கையில வாழ்ற அத்தனை புள்ளைன்ற உயிரும் அந்த புள்ளைன்ற கையிலான் இருக்கு. அந்த புள்ளைய நீலன்ற பாதுகாப்பு கொடுங்கோ. அந்த புள்ளைய கண்ட இடங்களுக்கும் வெளிக்கிட்டு தெரிய வேண்டாம்னு சொல்லுங்க. கண்டவன் சொந்த பந்தத்திட்ட கூட ஒரு சாப்பாடு தண்ணியோ ஒரு ரசிக்கோ வேண்டி தின்ன வேண்டாம்ன்ற சிங்கள மக்கள் தெரியப்படுத்துங்கோ. இனியிலேண்ட பாதுகாப்பு கொடுங்கோ. அந்த பிள்ளைய பாராளுமன்ற கதிரைகளுக்கு அனுப்புறதா இருந்தா சிங்கள மக்களுக்கு சொல்றோம், இனியிலேண்ட பாதுகாப்போட ஊட்டி கொண்டு வாங்க. அந்த புள்ள எப்ப எதால பாரான்னு தெரியாத அளவுக்கும் கூட பாதுகாப்பு இருக்கணும். இந்த ஜனாதிபதிக்கு அப்படியே ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு சும்மா விஷயம் இல்லை, இது இறைவனால அவனை அவதாரமா கொண்டு வந்திருக்கான். அதை மட்டும் உறுதியா விளங்கி கொள்ளணும். அந்த புள்ளைய கொண்டு வந்ததுக்கான காரணமே வந்து இது இறைவன்ற படைப்பது. எல்லாருக்கும் ஒட்டுமொத்த மனிதன் ஒட்டுமொத்த இந்த மூன்றின மக்களும் கசங்கி கொண்டிருக்க இது ஒரு அவதாரமா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. சட்டமான முறையில வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. மக்களுக்கு நான் எதுவுமே சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. நல்ல முறையில் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுங்கோ. கண்டபடி திரிய விடாங்கோ. சிறப்பான ஒரு ஜனாதிபதி தமிழன் ஒட்டு மொத்தமாக திரும்பிட்டான் ஐயா அந்த ஜனாதிபதின்ற பக்கம். நான் சொல்கிறேன், நான் ஒரு சொன்னா காணும் அவளாமே சரியன்றதுக்கு சமன் தான் சரியோ. அந்த பிள்ளைக்கு சிங்கள மக்கள் இனியிலேண்டு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இதான் என்ற ஆசை. அந்த பிள்ளைன்ற உடம்பில் ஒரு மயிரளவு சீரல் ஏற்பட்டுறக்கூடாது. சேனாதி ஐயா, சுமந்திரன் ஐயா, 10 ரூபா வேக்கில் உடுப்பு எல்லாத்தையும் மடித்து வைங்கோ. எங்களுக்கு கடவுளை படிப்பிக்காங்க சரியோ. எங்களுக்கு கடவுள் படிப்பிக்காங்க. நடுவுக்கு ஐயர், அங்கால கடவுள், இஞ்சால சேனம். இப்படித்தானே ஒரு காலத்தை ஓட்டினீங்கள். நாங்கள் நேரடியாக கடவுள்கிட்ட போகிறோம். நடுவுக்கு ஐயர் வேண்டாம். ஐயராகி எம்பிமார் எங்களுக்கு இனி வேண்டாம் சரியோ. சாராயவாறுகள் எல்லாம் எடுத்து ஒரு விலை போட்டு விற்கிற வித்து போட்டு அந்த காசில் ஜொலி இந்த நாடுகள்லையும் போய் நல்லா சப்பி போட்டு வார அதான் இனி எல்லாம் முடிஞ்சு செல்லங்களே. உங்களோட வீட்டு முத்தத்து புல்லருக்கா குனிஞ்சு செருக்கி இருப்பீங்களாடா நீங்கள் 2 பேரும். உங்கள் 2 பேரே நாங்கள் இருக்கிறோம். உங்களோட நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, குனிஞ்சு முத்தத்து புள்ளி செருக்கி இருப்பீங்களோ. ஒரிஜினல் கள்ளனுகள்டா நீங்கள். தமிழனுக்கு இதுவரை காலம் குரல் கொடுத்தீங்களே. எந்த வீடு இருக்கிற இடம் தெரியுமா? முதல்ல என் வீட்டை கூட நான் சொல்றேன். நான் முல்லைத்தீவில் முள்ளி அவளையில வந்து கரும்புலின்ற வீடு எதன்று கேட்டியேண்டா. இந்த சுமந்திரனுக்கும் அந்த மற்ற சேனாதி ஐயா இந்த 2 பேருக்கும் நான் சொல்றேன், கரும்புலின்ற வீடு எதன்று கேள். முல்லைத்தீவில் வந்து 5 வயது கருவறையில உள்ள பிள்ளையும் கரும்புலின்ற வீடு கிடக்கிற காட்டும் எதையோ. கடைசி தவணை வெகு விரைவா ஒரு 2 மாத ஆவாசத்துக்கு இடையில இளஞ்சமுதாயம் தமிழ் இளஞ்சமுதாயத்திட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவலாம் கெதியில் கையளிக்கிறீர்கள். 2 மாதம் தான் ஆவாசம் இறுதி. உங்களுக்கு கணக்கு கதைக்கல 2 மாதம் தான் இறுதி டைம் இல்லையோ. பேனாக்கி பேப்பட்டம் கட்டி எங்களுக்கு முளத்துக்கு முளம் சாராவாறுகளை துறக்க பண்ணி விற்க பண்ணி இவ்வளோ வேலையும் செய்துட்டு அந்த தமிழ் குழந்தைன்ற ஈரல் இறப்பட்டி கருகோணம்ட்டு தானடா ஓலா சாராய கடையில் துறக்கிறதுக்கு எலவுட் கொடுத்துருக்கிறீர்கள்.
அதே தாய் தகப்பன்கிட்ட புள்ளடி வேண்டதும் ஆசைப்படுறீங்க. அதுகள் ஒரு காய்ச்சலா கிடக்குற உண்டு ஒரு பெனடோல் போட்டாலும் அந்த பெனடோல 1.5 ரூபா உங்களுக்கு வீட்டுக்கு வருதோ இல்லையோ. பெனடோல் 10 ரூபான்னு சொன்னா அதுல 1.5 ரூபா உங்களோட வீட்டுக்கு வருமோ வராது. யாருக்கு நீங்கள் கதை எல்லாம் எனக்கு சொல்ல மாட்டீங்க, சரியா? யாருக்கு நீங்கள் கதை சொல்லலாம், எனக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க, சரியோ? 2 மாசம் இளம் சமுதாயத்திட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ்களை கையளிக்கிறீங்க, சரியா? உங்களோட அதுக்கு பிறகுதான் கதை இருக்கு. கதைன்னு சொன்னா சும்மா இல்லை. உங்களெல்லாம் நீங்களோ தமிழனை வாழ வைக்க வந்த சாதி இல்லடா. நீங்கள் ஒட்டுமொத்த இனத்தையும் வித்து திண்டு கொண்டிருந்தனிய. தமிழனை வித்து தமிழன்கிட்ட போட்டு எடுக்கிற தமிழனை வித்து திண்டு கொண்டிருந்தனிய. எப்படி சிஸ்டம் மாறிச்சு? கண்ணபில கூட நினைச்சிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு நடக்கும் உண்டு. 10 ரூபா கைத்து முடிச்சும் ஒரு சரகம் வேண்டி வைங்க கோமணம் கட்டுறது.